நான் பாட்டுக்கு சிவனேன்னு தாண்டா இருந்தேன், ஏன்டா என்ன சுரண்டுறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் எழுந்து கேஸ் பற்ற வைக்கும்போது கேஸ் தீர்ந்துருச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு விதி விட்டது இண்டக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தக்காளி சாப்பாடு சோயாபீன்ஸ் போட்டு தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு தான் செஞ்சிட்ருந்தேன். கேஸ் இருந்துச்சுன்னா கூட இன்றைக்கி சீக்கிரமாக சமைச்சிருப்பனோ என்னமோ தெரியல. இண்டக்ஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக சமைக்கணுங்கிறதுக்காகவே நான் நேரத்துலேயே எழுந்து அப்போயும் என்னால் நேரத்தில் சமைக்க முடியல. அந்த கடுகு வெடிக்கவே இல்லை. எனக்கா கவலையாக இருந்துச்சு, ஏன்னா கடுகு கூட வெடிக்காதடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெங்காயத்தை போட்டு கொட்டி அதை இதையும் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சுட்டு, அது கூட பெரிய விஷயமா இல்லை. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பரவாயில்லையே சோயாபீன்ஸில் பிரியாணி செஞ்சுருக்கேன்னு கேட்டார். ஐயோ எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. இவர் என்னை கலாய்க்கிறாரா இல்லை உண்மையாலுமே சொல்கிறாராங்கிறது சில நேரத்தில் தெரியாது எனக்கு. சரி கலாய்ச்ச மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம், எதுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இதில் வேற பாச போராட்டம் காலையில், வேறு வழி இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்